இரண்டாம் அங்கத்திற்குள் நுழையவிருக்கின்றோம். நூல் வெளியீட்டு விழா. கோயிலவாணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வல்லினம் அகப்பக்கத்தில் வெளிவந்த கட்டுரைகள் வழியாக அறிந்திருப்பீர்கள். நடனம், யோகா, இசை, ஓவியம் என பல கலைகளை சார்ந்த கட்டுரைகள் எழுதி வருகிறார். அத்தனையும் தனித்துவமான தன் அனுபவம் வாயிலாக எழுதப்படும் கட்டுரைகள். இப்பொழுது அப்சரா எனும் பெயரில் தொகுக்கப்பட்ட அவருடைய நூல் வெளியீடு நடைபெற உள்ளது. நூலாசிரியர் கோகிலவாணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நூலை வெளியிட்டு உரையாற்ற சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களையும் உடன்வர பதிப்பாசிரியர் மா நவீன் அவர்களையும் அழைக்கிறேன். சுவாமி அவர்கள் மலேசியாவின் முதன்மையான ஆன்மீக மையம். ஒரு வண்டி நிறைய புல்கட்டுகளை செல்லும் பசு பிறக்கும் பால் ஆன்மீகம் என்றால் அந்த புல்கட்டு இலக்கியமை என்று கடந்த 20 ஆண்டுகளாக அவர் இலக்கியத்தின் மையமாகவும் செயல்பட்டு வருகிறார். பல இலக்கியவாதிகள் இலக்கியத்தில் ஈடுபட மிக முக்கியமான காரணம் சுவாமி அவர்கள். இப்பொழுது நூல் வெளியிடப்படுகிறது. உங்களது பலத்த கரகோஷத்தை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் நூலை பெற்றுக்கொள்ள சிங்கை எழுத்தாளர் லதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிங்கப்பூரின் முதன்மையான தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர். 2 சிறுகதை தொகுப்பு, 3 கவிதை தொகுப்புகள் இவர் எழுதியிருக்கிறார். அவருடைய படைப்புகள் ஆங்கிலத்திலும் வெளியாகி கவனம் பெற்று வருகிறது. தொடர்ந்து நூல் குறித்த தன் கருத்துக்களை வழங்க சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கும் நிறைந்த அருளை போற்றி, எல்லாம் உள்ள இறைவா போற்றி. நன்றி நினைத்து, நன்றி பேசி, நன்றி செய்ய நாளும் அருள்வாய். இங்கே சிறப்பு வருகை புரிந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக குழுமியிருக்கும் இளைஞர் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்தாளர் வேணுகோபால் மற்றும் இங்கே பிரமுகர்களாக அமர்ந்திருக்கும் மற்ற பெரியோர்களையும் வணங்கி மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த புத்தகத்தை பற்றி இதையே நான் பேச வேண்டும் என்று நவீனிடம் கேட்டிருந்தேன். ஏனென்றால் பொதுவாக என்னை ஒரு ஆன்மீகவாதியாக அல்லது கொஞ்சம் இலக்கிய வாசகராக எல்லோருக்கும் தெரியுமே தவிர இதை இசை சம்பந்தப்பட்டதாக மற்றும் நடனம் சம்பந்தப்பட்டதாக எனக்கு சம்பந்தமே இல்லாத மற்றும் ஓவியம் ஆனால் இறுதியாக கடவுளின் அழைப்புன்னு ஒரு சப்ஜெக்ட் இங்கே பேசப்படுது. அதனால் இசை பற்றி கொஞ்சம் தெரியும் என்பதால் நானும் முறையாக இசை கற்றவன் கிடையாது. ஆனால் மலேசியாவில் யார் தான் முறையாக இசை கற்றிருக்கிறாள் என்பது ஒரு கேள்வியும் கூட. ஏனென்றால் நமக்கு பொதுவாக இசை என்பது சினிமா பாடல் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வது தான். அப்படித்தான் அவரும் அவருடைய முக்கியமான கட்டுரை, முதல் கட்டுரை அல்ல, இடையில் உள்ள கட்டுரை கீரவாணி என்ற கட்டுரை, அதை படித்த பொழுது மிக மிக அற்புதமான, அது கட்டுரை அல்ல, ஒரு அழகான சிறுகதையாக வந்திருக்கின்றது. அதுதான் சற்று முன்பு நான் திரு வேணுகோபால் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது இது எனக்கு கட்டுரை மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லை, இறுதியாக எழுதிய கடவுளின் அழைப்பு என்ற இன்னொரு கட்டுரையும் கூட, அதுவும் ரொம்ப அழகான கதைகளாக வந்திருக்கின்றது. ஆக அவருடைய நடை அல்லது சிறுகதை சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் அல்லது அது அடையக்கூடிய எப்பொழுது ஒரு பேச்சு அல்லது எழுத்து அல்லது நடனம் கலையாக மாறுகிறது அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இவருடைய அனுபவத்தை மட்டும் அவர் அங்கே சொல்லவில்லை. அனுபவத்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே மெல்ல மிக உணர்ச்சிகரமாக அது உள்ளே புகுந்து
தன்னை இழக்கக்கூடிய ஒரு தருணத்தை தொடர்ந்து அவர் வந்து அந்த கட்டுரைகளில் அல்லது கதைகளில் அல்லது அவருடைய என்ன விவரிப்பில் மிக மிக சுலபமாக அதை சொல்லி செல்கிறார். அவரே அறியாமல் வந்து அந்த தருணங்களை அவர் அடைஞ்சிக்கிட்டே இருக்கார். சொல்லும் பொழுதே அது முதல் அந்த முக்கியமாக அவர் வந்து எழுதிய கீரவாணி என்ற கட்டுரை, அது கட்டுரையே அல்ல, அற்புதமான சிறுகதை அது. ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே அவர் சொல்லும் பொழுது அவர் சின்ன வயசில் இந்த இளம் வயதில் நம்ம இருக்கக்கூடிய எல்லா விதமான பதற்றங்களும் எல்லா விதமான என்ன ஒரு தவிப்பும் அதை வந்து எப்படி புரிந்து கொள்வது, அது எப்படி வந்து முன்னெடுக்கிறது, இந்த உணர்ச்சிகளை வந்து யார்கிட்ட கொட்டுறது, எப்படி பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து நிச்சயம் மனிதர்களுக்கே உள்ள பெரிய சங்கடம். அது அந்த சங்கடத்தை வந்து அவர் இசையின் மூலமாக எப்படி கடந்து செல்கிறார். நாமெல்லாம் வந்து நினைக்கிற மாதிரி மிக புரோயமாக இருக்க ஒரு பொருள் அல்ல. நாம் மற்ற ஜீவராசிகள் வேணால் சொல்லலாம், ஒரு ஆடோ மாடோ அல்லது ஒரு கோழியோ, அதுக்கு ஏதாவது உயிர் இருக்கே தவிர ஒரு உயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அல்லது உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது உணர்வு எழுச்சி என்று சொல்லக்கூடிய அல்லது ஒரு தவிப்பு, ஒரு தேடல், அதைத்தான் நம்ம வந்து ஜீவன்னு சொல்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜீவத்துவம் இருக்கு இல்லையா, அது மற்ற உயிர்கிட்ட இல்லைன்றது தான் ஆன்மீகம் சொல்லக்கூடியது. அங்கே உயிர் இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால்தான் இதை பற்றி பேசுகின்ற வல்லபெருமான் கூட ஜீவகாருண்யம் தான் சொல்கிறார், உயிர் காரியம்னு சொல்லலை. எப்படிதான் உயிரையும் ஜீவனையும் நம்ம வந்து சேர்ந்து புரிஞ்சுக்கிற ஒரு அறியாமல் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் உயிர் உள்ளதெல்லாம் வந்து ஜீவன் உள்ளது அல்ல. இது சயின்ஸ் கொஞ்சம் படிச்சிட்டாவே எல்லாருக்கும் தெரியும். உயிர்னா என்ன, ஜீவன்னா என்ன, இதில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இங்கே இந்த கட்டுரைகளில் வந்து நான் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு இன்னும் மண்டலான்னு ஒரு கட்டுரை, பிறகு ஓவியத்தை பற்றி சில மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் வந்து பூத்தான் போயிட்டு வந்திருக்கோம். பூத்தான் அங்கே அவர்கள் பேசிய அந்த தாரா, இந்த ஓவியங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அவர்களை வரைந்து காட்டுவதெல்லாம் பார்த்து வந்தோம். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இது இந்த புற உலகம் இருக்குல்ல, இது சம்மந்தப்பட்டதே அல்ல. மெல்ல எல்லா கலைஞர்களும் அடையக்கூடிய வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒரு உச்ச தருணத்தை அல்லது ஒரு உன்னதமான ஒரு நம்முடைய உண்மையான நிலையை வந்து உணர்த்தக்கூடிய அல்ல சொல்லக்கூடியதை வந்து அற்புதமாக வந்து வார்த்தைகளில் சொல்லும் பொழுது அது கலையாக மலர்கிறது. எப்படி கலை பிறக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்படி ஒரு சிறுகதை எப்படி கலையாக மாறுது, அல்லது எப்படி ஒரு சிறுகதை வந்து அதனுடைய உன்னதமான ஒரு நிலையை தொடுது அப்படி சொல்லும் பொழுது மிக அழகாக அவரை அறியாமலேயே அந்த கீரவாணி அப்படின்ற ஒரு கட்டுரை, அது ஒரு ராகம். அதை சினிமா பாடல் பொதுவாக நான் ராகத்தை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, சினிமா பாடல் கேட்டு நம்ம பழகி இருக்கிறதுனால சில சினிமா பாடல்களை வந்து கேட்கும்போது இந்த ராகத்தில் வருது அப்படின்னு, இந்த ராகத்தோட சாயலுக்கும் முழுமையான ராகம் அங்கே இருக்காது. அவர் அப்படி அவருடைய சங்கீத ஆசிரியர் அந்த ராகத்தை அவர் சொல்லி தரும் பொழுது, இந்த ராகத்தில் வந்து எத்தனை சுரங்கள்லாம் செய்கிறது, இது முழுமையாக தேங்க்யூ ஒரு நிமிஷம். இந்த இசை, நடனம், ஓவியம், சிற்பம் இதெல்லாம் வந்து ஏன் மனிதர்கள் மட்டும் கையாளுறாங்க?
ஏன் மற்ற ஜீவராசிகளுக்கு அது கை வருவதில்லை அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் வெறும் இந்த உடல்கள் அல்ல. இது எப்பொழுது இந்த 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 கலை ஆன்மீகத்துக்கும் கலைக்கும் ரொம்ப பெரிய பெரிய தூரம் கிடையாது. எதை நாம் கலாபூர்வமாக இந்த உடலை என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு, அதாவது உடலை கடந்த ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கா? நம்மலாம் வெறும் இந்த உடல்கள் மட்டும்தானா? நம்முடைய லட்சியம் இந்த உலகம் மட்டும்தானா? உலகத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கா? நமக்கு ஏன் இவ்வளோ பதற்றம் அல்லது நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல, அதை பற்றிய பெரிய பதைப்பு தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதை கடக்கிறதுக்கு நாம் இந்த உலகத்தை அடையிறது மூலமாக, இந்த பொருள்களை அடையிறது மூலமாக நம்மளால் திருப்தியை எழுந்துட முடியுமா? ஆக நாம் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது, அமைதி அப்படின்னு சொல்கிறது, ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறது இங்கில்லையாட்டிருக்கு. இதையும் தாண்டி தூரமாக வேறு எங்கேயோ இருக்காட்டிருக்கு. அது என்ன என்று கனவு காண்பவன் தான் மனிதன். அதனால தான் மனுஷன் மட்டும்தான் கனவு ஜீவி. அவன் தொடர்ந்து கனவு கண்டுக்கிட்டே இருக்கான். பெரும் கனவுகளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு தவிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னால், இசை என்பது மனிதன் அல்ல, அது தெய்வம் இல்லை. நடனம் என்பது ஒரு நர்த்தகி அல்ல, இல்லை ஒரு மானுடத்தை சார்ந்ததல்ல, அது தெய்வத்தை சார்ந்தது. அவர் தேவன் அல்லது தேவதேவன். ஏன் கவிஞர்களுக்கு நான் கூட பார்த்தேன், ஏன் கவிஞர்களுக்கு தேவதேவன் பேர் வச்சுருக்காங்க இல்லையா? ஆக ஒன்று புரிகிறது என்னவென்றால், இங்கே நம்ம அடையக்கூடிய பதற்றத்துக்கும் பரிதவிப்புக்கும் அல்லது ஒரு மாதிரியான எப்பொழுதுமே மனிதர்களில் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி என்ன, ஒரு மன இறுக்கம்தான். எதை பார்த்தாலும் நமக்கு இதை அடைஞ்சிட முடியுமா, நம்மளே ஒரு மனுஷனை மதிச்சிடுவாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடச்சிடுமா, நமக்கும் ஒரு பொன்னாடை போத்திடுவாங்களா அப்படின்னு தொடர்ந்து நாம் ஒரு அங்கீகாரத்தை இப்போ கூட சொல்கிறாங்க. எதுக்கு இந்த ஏற்பாடு அப்படின்னு கேட்டால், நாம் இளைஞர்களை, இளம் படைப்பாளர்களை அங்கீகரிக்கிறதில்லை அப்படின்னு இல்லையா? இந்த 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 நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன? இப்படி இளம் படைப்பாளர்களை அல்லது எழுத்தாளர்களை இல்லை கலைஞர்களை இல்லை கவிஞர்களை அங்கீகாரம் செய்வது மட்டும்தானா அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அது மட்டுமே நோக்கமாக இருக்க முடியாது. அப்படி என்ன நோக்கமாக இருக்கலாம்? இங்கே நாம் நம்மை முதன்மைப்படுத்துறதுக்காக நாம் இங்கே நிற்கிறோம் அல்ல. நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் அப்பால் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது. நமக்கே தெரியும், நம்ம இன்னும் 1000 வருஷமாக வாழ போகிறோம் இல்லையா? இருந்தாலும் எதுக்கு இந்த பண்பாட்டு செயல்பாடு, எதுக்கு இந்த அறிவு செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருப்பு என்பதுக்கு அழிவே கிடையாது. அதை கலைகள் மூலமாக, அறிவின் மூலமாக, அல்லது அமைதியின் மூலமாக, அல்லது ஆனந்தத்தின் மூலமாக என்ன நிலைநிறுத்தி மற்றவர்களுக்கு கையகப்படுத்தி கொடுத்துட்டு போகிறது. இதற்காக இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு நமக்காவது கொஞ்சம் வயசாகிடுச்சு, இப்போ ஒரு 40 வயது கூட தாண்டாத நவீன் போன்றவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு அல்ல, கலையை முன்னிலைப்படுத்துறதுக்கு இல்லை, அறிவை முன்னிலைப்படுத்துறதுக்கு, அறிவை தாண்டிய இந்த பெரிய உணர்வு நிலைகளை முன்னிலைப்படுத்துறது. வாழ்க்கையை என்னன்னு சொன்னால் அந்த உன்னதத்தில் தான் இருக்குது அப்படின்றத மனிதன் ஏதோ ஒரு வகையில் கண்டடைஞ்சிருக்கான். அதை தற்காத்து கொள்றதுக்கு, அதை தொடர்ந்து
கை நம்ம நம்ம வந்து அகப்படுத்தி மற்றவர்களுக்கு கையளித்து செல்வது அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான அதாவது இந்த மாதிரியான எழுத்துக்களை வந்து ஐயா கூட கொஞ்சம் பேசினாங்க. எதுக்கு அதை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிமித்தா சொன்னாங்க, எதுக்கு இந்த சிறியதையெல்லாம் நாங்கள் வந்து தொகுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி வரக்கூடிய சந்ததி, வரக்கூடிய தலைமுறையினர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து வெறும் பொருள் வயமாக மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பாதிப்புக்கு அவர் ஆளாகிறார்கள் என்று தொடர்ந்து நான் மனிதர்களை சந்திக்கக்கூடியவன். நேற்று ஒரு பையனை பார்த்தேன், 10 வயசு தான். சுவாமி உனக்கு கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்க. ஒரு மேஜிக் கீழே ஒரு நாற்காலி அதோட கால்கள் பிடிச்சிட்டு பயந்து போய் உட்காந்துருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னு சொன்னால் வெளியிலலாம் நாய் நிற்கிதுன்றான். ஆமாம், உலகம் பூரா நாய் இங்கே இருக்குதான்னு செய்யும். நாய்க்கு பயந்து நம்ம மேஜிக்கில் போய் ஒளிஞ்சிக்க முடியுமா? ஆனால் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பையன். எப்படி 10 வயசில் அவனுக்கு பேர்பட்ட ஒரு உளச்சிக்கல் ஏற்பட்டுச்சு? உன்னை படின்றதுனால தான். படிப்புக்கு இடையில் வந்து ஒரு கதையை படி, ஒரு பாட்டை படி, ஒரு டான்ஸ் போடு அப்படின்னு நம்ம பெற்றோர்களுக்கு இப்போ சொல்ல தெரியல. எப்படியோ நாமெல்லாம் தப்பித்து பிழைத்து கொஞ்சம் இந்த குழு மட்டும் கொஞ்சம் இலக்கியம் படிக்கிறதுனால, கொஞ்சம் ஆன்மீகம், 4 பாட்டு பாடுறது தெரியுதுனால சினிமா பாட்டை கூட வந்து நம்மளால் சொற்கள் இல்லாமல் ரசிக்க முடியலன்னு எழுதியிருந்தாங்க இல்லையா? ஆனால் பாடல்களுக்கும் சொற்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நம்ம சினிமா பாட்டு கேட்டாவே நமக்கு தெரியும் இல்லை? எவ்வளவு மலினமான சொற்கள் உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் இசையோ ராகமோ வந்து அவங்க சொல்கிற மாதிரி கீரவாணியோ அல்லது ஒரு தர்பாரி கானடா ராகமாக இருக்கும். ஆனால் சொற்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இளையராஜாவை இந்த மாதிரிலாம் எழுதுகிறாரு அப்படின்னு. ஆனால் இசை பாடலை பாருங்கள், குப்பையாக இருக்கும். ஆனால் அந்த இசையை பாருங்கள். ஸோ பாடல் இல்லாமே இசை கேட்கும் பொழுது அதான் இசை தெய்வம்னா என்னன்னு தெரியும். இளையராஜா எப்படி இசை கடவுள் ஆகிறாருன்னு. ஆனால் பாட்டு எழுதக்கூடியவர்கள் அதனால்தான் வெறும் பாடல் ஆசிரியர்களாக அவர் தேங்கி போகிறார்கள், கவிஞர்களாக அல்ல. ஆக இப்படி பாட்டுக்கும் இசைக்கும் வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த புத்தகத்தில் வந்து இசை மட்டுமல்ல, நடனத்தை மட்டுமல்ல, ஓவியத்தை மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல வந்து என்ன மண்டலா அப்படின்னு சொல்லி, மண்டலம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தாந்திரீக பூஜா முறைகள். அது நிறைய திபேத் போன்ற மற்றும் நேபாள் போன்ற, கடைசியாக அவங்க பேசுகிறது ஒரு குமரி கடவுளை பற்றி. நேராக போய் தெய்வத்தையே சந்திச்சுட்டு வராங்க. நம்ம சம்பிரதாயத்தில் தான் வந்து நேரடியாக யார் தெய்வத்தை பார்த்து பேசலாம். தெய்வத்துக்கிட்ட அவங்களும் உடனே தெய்வமாக பாவனை செஞ்சு, நான் தெய்வம் எம்மியாலவும் குறைஞ்ச நான் மனுஷி இல்லை அப்படின்ற அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த குமரி தெய்வமாக இருக்காங்களே. இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நேபாள கத்மண்டுவில் நேபாள் நடக்கக்கூடிய கதைகள். இதெல்லாம் எப்படி ஒரு சின்ன குழந்தைய வந்து குமரி தெய்வமாக பார்த்து குமரி கடவுளாக பார்த்து கொண்டாடுவார்கள் ஒரு காலம், அவங்க வந்து வயசுக்கு வர வரைக்கும். அப்படி ஒரு கதை உண்டு. ஆக அப்படி கதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன்னை தெய்வமாகவே அவங்க வந்து நடத்திக்கிறாங்க இல்லையா? எந்த விதமான பாவனைகளும் இல்லாமல், எந்த விதமான நாடகீக தனங்களும் இல்லாமல் உண்மையாக அவங்க நம்புவாங்க தெய்வமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு 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 மரபு, இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தெய்வத்தை வந்து கடவுளை வந்து கோயிலில் போய் நின்று தேட வேண்டியதில்லை. நாமே அதுவாகத்தான் இருக்கின்றோம் அப்படின்றத ஒவ்வொரு
இசையின் மூலமாக, நடனத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் வந்து தெய்வமாகிறான், கடவுளாகிறான். கடவுளை போய் வெளியிலே அல்லது கோயிலே தேட தேவையில்லை என்ற அளவுக்கு இந்த கட்டுரைகள் வந்து மிக சிறப்பாக இந்த கலைத்தன்மையை வெளிப்படுத்தி நம்மை வந்து ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய பேர் உணர்ச்சியை கொடுக்குது மனசுக்கு. ஒவ்வொரு கட்டையும் படித்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக இவர் வந்து சிறந்த எழுத்துக்களை தொடர்ந்து நமக்கு தர முடியும், சிறுகதையிலும் நமக்கு தர முடியும் என்று அவர் நடை அத்தனை பாய்ச்சலோடு அத்தனை சிறப்பாக இயங்கி வருகின்றது என்று எனக்கு தோணுச்சு. அதை நமக்கு இது மட்டும்தான் அப்படி தோணுதோ அப்படின்னு எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களிடம் சற்று முன்பு அவருடைய அறையில் பேசிக்கிட்டு இருந்தேன். சார், இந்த கதையை படித்து பார்த்தீங்களா? இது எனக்குமோ இது வந்து கட்டுரை மாதிரியே தெரியல. இன்று இப்போ சொன்னாங்க இல்லையா, சிறந்த சிறுகதையில் இந்த கதையை இங்கே சேர்க்கலாமா அப்படின்னு. நிச்சயமாக கீரவாணி என் கதையை சேர்த்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.